ஏன்னா ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த காவா தண்ணியில, இந்த சாக்கடை தண்ணியில, இந்த போக்குவரத்து நெரிச்சல்லையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை நீங்கள் பணியோடு கேட்டுக்கின்னு இதை வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் சேகர் பாபு அவர்கிட்டையும் மேயர்கிட்டையும் முதலமைச்சருக்கும் நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம். அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நோன்பு வருது, நாளன்னைக்கு நோன்பு, சாமி கும்பிடணும். எல்லாரும் இந்த ஏரியாவில் உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே வந்து இங்கே நோன்பு பிரகாரம்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்குள்ளே கோயிலை க்ளீன் பண்ணி கொடுக்கணும் ஒன்று. இது வந்து அரசாங்கத்து மேலே தப்பு இல்லை, இது எல்லாம் தெரியும். வந்து இந்த கன்னிகாபுரத்தாண்ட இந்த இது ஒன்று இருக்குது, ஸ்டெம்ப்பு ஒன்று, அது வெடித்து தண்ணியெல்லாம் இங்கே வந்துட்டுருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னும் ஒரு 3 ஹவரில் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த பம்பிங் மிஷின் வந்து கொஞ்ச நாள் ஓடாமல் இருந்தது, இப்போ ஓட விட்டாங்க, இப்போ ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த வாரத்தில் வரைக்கும் எப்படியும் ஒரு 500 லாரி தண்ணி எடுத்திருக்காங்க. நிறைய அதிகாரிலாம் வந்துட்டு இது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெரிய காவா ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து க்ளீன் பண்ண முடியும். இப்போ காவாலாம் கட்டி நிற்கிறாங்க, எந்த காவா ஒன்றும் ஓப்பன் பண்ணல. அந்த டிம்லஸ் ரோட்டில் இருக்கிற காவா ஓப்பன் பண்ணால் தான் இந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியே போகும், வேறு வழி இல்லை. அந்த காவா பெரிய காவா கட்டிகிட்ருக்காங்க. இது அரசாங்கத்து மேலே தப்பு இல்லை, இயற்கையினுடைய சீற்றம். மழை வருது, எல்லாம் டைனேஜ் ரொம்பி போயிடுது. அதுவும் இல்லாமல் எக்மோரில் இருந்து ஒரு காவா வெட்டி நம்ம பால்நாயுடு ஸ்கூலு வரைக்கும் விட்டுக்கிறாங்க. அந்த தண்ணியும் வந்து இங்கே ஏறிட்டுருக்கு. எப்படி மத்திய சென்னையிலேருந்து வட சென்னைக்கு தண்ணியை விட்டாங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய தப்பு. இது அரசாங்கத்து மேலே குறை சொல்ல, அவங்க ஏதோ ஒன்று நினச்சி செய்கிறாங்க, இங்கே ஏதோ ஒன்று ஆகுது. இது ஒரு 55 வருஷமாக இப்படி தான் இருக்குது இந்த இடம். கொஞ்சம் மழை வந்தால் கூட தண்ணி வந்துடும். 55 வருஷமாக நான் 5 வயசு பையன்லேருந்து பார்த்துன்னுக்கிறேன். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது இங்கே. இதுக்கு ஒரு பெரிய காவா ஒன்று வெட்டி ஏதாவது பூவாரில் விடணும். அது வந்து சரியான முறையில் இங்கே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. பணம் தான் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, அரசாங்கத்தினுடைய பணம் தான் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு லோடுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா 1500 ரூபாய். இது வரைக்கும் 500 லோடு எடுத்துருக்காங்க. எவ்வளோ செலவு பாருங்கள். இவ்வளோ லாரிங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஜனங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும், கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். இருக்கிற சூழ்நிலைகள் இது மாதிரி. இது அரசாங்கத்து மேலேயோ, மெட்ரோ வாட்டர் மேலேயோ, கார்ப்பரேஷன் மேலேயோ எந்த குற்றமும் கிடையாது. இயற்கை சீற்றங்கள். இந்தியா முழுவதும் இந்த மாதிரி மழை பெய்கிற இடத்துல தண்ணி நிற்கிறது சகஜம் தானே. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், இங்கே இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா இது பள்ளத்தாக்கு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அண்ணாதுரை காலத்திலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் இந்த இடத்த வந்து இது வரைக்கும் சரி பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இன்ஜினியருங்க, நல்ல அதிகாரிங்க வந்து பார்த்தா தான் இது வந்து சரி பண்ண முடியும். அதனால் இது அந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் வந்துட்டு பேசிட்டு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு பெரிய காவா வெட்டி இங்கே ஓட்டேரிக்கு அனுப்பணும், இன்னொரு பெரிய காவா வெட்டி கன்னிகாபுரம், இன்னொரு பெரிய காவா வெட்டி ஆனகனி பிரிட்ஜி. இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இவங்க எதையோ துண்டு துண்டா அங்கங்கே போயிட்டு ஒரு இடத்துல மோடாகுது, ஒரு பழத்தில் பள்ளமாக இருக்குது, தண்ணி அப்படியே ரிவேஸ் ஆகுது. இங்கே தான் இதில் வேறு இந்த கேஎல்பி அப்பார்ட்மெண்ட்டு, இவங்க பெரிய நிறுவனம் இது, அங்கேருந்து வேறு தண்ணியெல்லாம் வந்து வெளியே வருது. இதுதான் சூழ்நிலை இங்கே நடந்துட்டு. மக்கள் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அரசாங்கம் நிறைய செலவு பண்ணி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை காத்தா தான் இதை பண்ண முடியும். இந்த ஆர்ப்பாட்டம் மறியல் உரிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும், 6வது மண்டல அதிகாரிகளுக்கும், சென்னை மேயர் பிரியா மேடம் அவர்களுக்கும், கார்ப்பரேஷனுடைய கவுன்சிலர்கள், 6வது மண்டலத்தில் உள்ள கவுன்சிலர்கள் மற்றும் எம்எல்ஏ எல்லாருக்கும் பணிவாக கேட்டுக்கிறோம். இந்த புளியந்தோப்பு பட்டாளத்துக்கு உள்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான 1 ஏக்கரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ளே பீ தண்ணி வந்து நிற்கிது. சாக்காடை நீர், அது கொச்சையாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அசுத்தமான நீர் நிற்கிது. ஆனால் நான் 55 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், இப்படி தான் இருக்குது. இந்த கோவிலை வந்து ஒரு 3 அடி உயரம் தூக்கி கட்டணும், இந்த கோபுரத்தை இடிச்சிட்டு கட்டணும். 1. 2வது புளியந்தோப்பு, பட்டாளம், தட்டாங்குளம், சூளப்பகுதி, கேஎம் கார்டன் பகுதி, இது வந்து ரொம்ப பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிட்டு மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. நானும் கிட்டத்தட்ட 55 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. 10 முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அடிக்கடிக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அரசாங்கம் வேலை செய்யலன்னு நான் சொல்லலை. இந்த வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட லாரி தண்ணி எடுத்துருக்காங்க.
ஒரு ஒரு லாரி தண்ணி எடுத்தாங்கன்னா எப்படியும் ஒரு 1500 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து அரசாங்கத்துக்கு வேஸ்ட்டான செலவு தானே. மத்திய சர்க்கார் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரைனேஜ் விஷயம், இந்த சுகாதார விஷயத்துக்காக. இதை நாங்கள் உங்ககிட்ட நேரடியாகவே சொல்கிறோம். ஏன் இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு? 55 வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? அது பண்ணுங்கள். காவா கட்டுறது, காவா மூடைச்சு தான் காவா கட்ட சொன்னாங்க. நீங்கள் ரோடை தோண்டி காவா கட்டுறீங்க. மாற்று வழிகள் எதுவுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. வாகனங்கள் போக்குறதுக்கு, போகிறதுக்கு, வரத்துக்கு ஜனங்க வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. போக்குவரத்து காவலர்களும் கார்ப்பரேஷன் அதிகாரிகளும் இந்த பட்டாளம் மார்க்கெட்டில் உள்ள டிம்லஸ் ரோட்டில் இருக்கிற கடைகளை அகற்றிட்டு அங்கே ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கலாம். ரெண்டாவது டிகாஸ்டர் ரோடு ஒரு வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க மக்களை, ஓட்டு போடுற ஜனங்களை. 18 லட்சம் பேர் அவதிப்படுறாங்க. இங்கே இந்த பெரம்பூர் பகுதியிலேருந்து இந்த தட்டாங்குளம் பகுதியிலேருந்து 18 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. இந்த 18 லட்சம் பேருக்கும் ரொம்ப இடுக்கு ஏற்படுத்துறீங்க நீங்கள். அதனால் உங்கள் மேலே நான் குறை சொல்கிறதா நினைக்காதீங்க. தான் வேலை செய்கிறீங்க. ஆனால் இதுக்கு மாற்றி ஏற்பாடு என்ன, அதை நீங்கள் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த காவா தண்ணியில், இந்த சாக்காடு தண்ணியில், இந்த போக்குவரத்து நெரிச்சல்லையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை நீங்கள் பணியோடு கேட்டுக்கின்னு இதை வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் சேகர் பாபு அவர்கிட்டையும் மேயர்கிட்டையும் முதலமைச்சருக்கும் நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம். இந்த கார்ப்பரேஷன் அதிகாரிங்க டவுட்டன்னு, அதாவது எக்மோர்லேருந்து ஒரு காவாவை வெட்டி சூழிக்கு விட்டுக்கிறாங்க. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பிரிட்ஜ் இறக்கத்துலேருந்து ஒரு காவாவை வெட்டி சூழியில் விட்டுக்கிறாங்க. கல்யாண பெருமாள் கோயிலாண்ட அந்த தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்து ரொம்புது. எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அங்கேருந்து நீட்டாக ஒரு காவா வெட்டி இங்கே விட்டுக்கிறீங்க சாக்கடை தண்ணியை. அது வந்து இங்கே ரொம்புது. இதுக்கெல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஜெய்ஹிந்த். வந்தே